வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய நட்சத்திர பலன், அதோடு பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய குணநலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறது இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொல்லலாம். அதோட பேச்சு திறமை நிறைய இருக்குது. கொஞ்சம் முன்கோபம்தான், ஆனாலுமே ஒரு தாராள மனப்பக்குவம் கொண்டவங்க. தெய்வத்தின் மீது ஒரு அதீத அன்பு பக்தி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுங்க. ரொம்பவுமே புத்திசாலின்னு சொல்லலாம். எதையுமே ஒரு ஷார்ட் டைமாக பார்க்காம ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு பிரச்சனையும் சரி, எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. அதனால தாங்க எப்போதுமே சிந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நியாய அநியாயங்களை தைரியமே எடுத்து சொல்லக்கூடிய பர்சன் சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே நியாய தர்மத்தின்படி தான் தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி தான் இந்த ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாக இருப்பாங்க. யாருமே தன்னை குறை சொல்லிடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க சரியாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யாராவது தன்னை தப்புன்னு சொல்லிட்டா அதை பொறுத்துக்கவே மாட்டாங்க. அப்பாவின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, என்னடா அது பொழைக்க தெரியாத ஆளாக்குற இந்த காலத்தில் கூட எங்கே எதை பேசணும் அப்படின்னு தெரியாமல் கூட சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக பேசி யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சாமர்த்தியமாக எந்த காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய பர்சன்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுங்க, ஆனால் எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய உணர்வு என்ன இருக்குது, உள்ளுணர்வு என்ன இருக்குதுன்னு உணர்வாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் தன்னை அப்டேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஒரு அப்டேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்டேட் அப்படின்னா என்றைக்குமே ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை நடக்கணும் அப்படிம்பாங்க. பழமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆர்ஜுன்னு சொல்லலாம். யாருக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டாங்க. ரொம்பவுமே ஒரு இலகிய மனம் படைத்தவர்களே சொல்லலாம். தங்களுடைய கடமையை பொறுப்பாக சிறப்பாக செய்யக்கூடிய பர்சன்னு பார்த்தா அது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் சொல்லுவாங்க. பூரட்டாதி நட்சத்திர நண்பனுடைய கல்வி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படிப்பு நிறையா படிச்சிருப்பாங்க. ஒரு ஞானம் இருக்கும். படிக்கலினா கூட ஒரு ஞானம் இருக்கும். நீங்கள் எந்த துறையில் நீங்கள் விட்டீங்கனாலுமே அதில் சாதிப்பாங்க. அரசியலில் சாதிப்பாங்க, அதே மாதிரி ஜோதிடத்தில் சாதிப்பாங்க. ஆர்வம் இருக்கும். மியூசிக் டைரக்டரு, இலக்கியம், மதம் சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸில் சாதிப்பாங்க. ஃப்ளைட்டு, ராக்கெட்டு, இந்த மாதிரி சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான பிஸ்னஸில் படிக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் ரெண்டுமே சிறப்பாக அமையும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதும் சரி, உங்களுடைய ஆளுமை ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கான தொழில் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டர்ஸ், நாவல் இந்த மாதிரி எழுதக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை பேச்சாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜியில் இருப்பாங்க, யோகா டீச்சர்ஸ், அதே போல் பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ் அண்டு மிலிட்ரியில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சம்மந்தமான துறை, இந்த வெல்டிங் வைக்கிறது, இரும்பு கடை வச்சுக்கிறது, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலையில் இருப்பாங்க. மருந்து ஆளுநராக இருப்பாங்க. மருந்து கடை அல்லது மருந்து சம்மந்தமான ஒரு வேலை, ஃபார்மசி ஒர்க் அதில் இருப்பாங்க. ஒரு 27-30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ்ஸு, எப்படி சாதிக்கிறது, எந்த அளவுக்கு உயர்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஒரு 30 வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. ஆனால் எல்லாத்து மேலேயுமே ஒரு பாசம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இலை தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ஒட்டாத மாதிரியே இருக்கும், பற்று இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனால் குழந்தைங்க மேலே பயங்கர லவ் இருக்கும், வாழ்க்கை துணை மேலே பயங்கர லவ் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனாக, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனா, தம்பியாக, தங்கச்சியாக இருக்கிறதுக்கு சூப்பராக வாய்ப்பு இருக்குது. யாருடைய சொத்துக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அவருக்கு வர வேண்டிய சேரை கூட எனக்கு வேண்டாம், என் தங்கச்சிக்கு கொடுத்துரு, எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய வாழ்க்கை துணை மனைவி அப்படிங்கிற வகையில் வரும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவங்க மனைவி கடமை உணர்வுக்கு ஒரு எல்லையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் அதுவே ஒரு பெரிய கடுப்பாகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும். என்னடா ரொம்பவும் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே ஒரு வளைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, தர்மம், இதுலேருந்து ரூல்ஸை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு மனிதர்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பு, எப்போதுமே ஒரு துடிப்பான, ஒரு துடுக்கான மனிதர்னு சொல்லலாம். துடுதுடுப்பாக இருப்பாங்க. அதனால் என்னாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான மனிதர்கள் அப்படிங்கிறனால எந்த நோயும் மேக்ஸிமம் இவங்களை டச் பண்ணாது. வந்தாலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்.
அதுவுமே சீக்கிரம் சரியாகக்கூடிய நோயாகவும் அது மற்ற மருந்துகளுக்கு கட்டுப்படக்கூடிய நோயாகவும் இருக்கும். ஏன்னா உடம்பு மேலே அவங்களுக்கு ஒரு அலாதி அக்கறை என்றைக்குமே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான். இது பார்த்திங்கன்னா முதல் 3 பாதம் கும்பராசிலையும் 4வது பாதம் மீனராசிலையும் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்றைக்குமே ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே நேரத்தில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவங்களும் சரியில்லாதவங்களும் விமர்சிப்பாங்க. அதாவது நேருக்கு நேரே சொல்லிடுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு. யார் எந்த தப்பு சொன்னாலுமே அது சகிச்சிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்த அதை வெட்டொன்று துண்டுன்னு பேசக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தா எந்த சூழ்நிலையுமே கையாளக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கான ஒரு பக்குவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. எதுக்குமே அழட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நான் பிடிச்ச முதலுக்கு 3 கால் அப்படின்னு வாதிடாமல் அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய மதிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அக்கறையாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நண்பர்கள் சமூக சேவையில் ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். சமூக சேவையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்பப்பற்று கொஞ்சம் குறைவு தான். ஆன்மீகம், துறவரம், நிறையா தத்துவம் பேசுகிறது, இதில் எல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்க முடியாதுன்னு நாம் பார்த்தோம். எதையுமே சிந்தித்து செயல்படுவாங்க. இப்பேற்பட்ட அற்புதமான பொதுவான குணங்கள் இருந்தாலுமே பாதவாரியான குணங்கள்னு பார்த்தா பூரட்டாதி முதல் பாத நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, செவ்வாய் பகவானை ஆட்சிநாதனாக கொண்டவங்க. இந்த பாதத்தில் இருக்கிறவங்க தெய்வ பக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. மன வலிமையானவர்களாகவும் இருப்பாங்க. போட்டிகள், அது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம தை மாதம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டு போட்டியில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் நடக்கக்கூடிய தேர்வு போட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க விரும்புகிறதே போட்டித் தேர்வையும் நிறைய விரும்புவாங்க. நல்ல சிந்தனை இருப்பாங்க. குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள். இது பொது பலனில் குடும்பத்தில் பற்று இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் முதல் பாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பற்று கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு. 2வது பாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க. வசீகர தோற்றம் இருக்குது உங்களுக்கு. எந்த சூழ்நிலையிலையுமே உங்கள்கிட்ட பொய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது, 99% வராது. ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பர்சன். எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க. பார்த்தாவே கொஞ்சம் அப்படியே விரும்பக்கூடிய ஒரு முக அமைப்பு, தன்மை, சிரிப்பு, குணநலன் எல்லாமே இருக்குங்க. பூரட்டாதி 3ஆம் பாத நட்சத்திரம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ராசிநாதன் பார்த்தா புதன் பகவான். இதில் பிறந்தவங்க எப்பவுமே ஒரு மலர்ந்த முகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு பிரைட்னஸான ஒரு பேஸ் இருக்குது. இவங்களுமே நீதி, நேர்மை, நியாயம் அதன்படி தான் நடப்பாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஊரில் எந்த கடையில் எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டால் மேக்ஸிமம் தெரியும். அதே போல் உழைக்கணும், நிறைய சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அது எல்லாருக்குமே இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாக நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சந்திர பகவான். உயர்ந்த நல்ல குணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களும் எப்பவுமே உண்மை பேசக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. யாராவது ஒரு நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்காக என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான பர்சன். அடுத்தவங்களுக்கு உதவ வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பிறந்தேன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. தொழிலில் ரொம்பவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சுய தொழில் மூலமாக இவர்கள் முன்னேறக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான குணநலன்களையும் சமூகத்தில் அக்கறையும் கொண்ட பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்காவில் ரங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோயில் தாயார் காமாட்சி அம்மனுடன் உடன் அமரக்கூடிய கோயிலாக அந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனைத்து தோஷங்களையும் நீக்க இந்த கோயிலை வழிபடும்போது ஒரு மிகப்பெரிய வழி கிடைக்கிறது வாழ்க்கையில். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு தெளிவான ஒரு மனப்பக்குவத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த திருவானேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் விலகி வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுங்க. அதே போல் நீங்கள் கலைத்துறையில் நீங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னா இந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது
ஒரு அற்புதமான பலன்கள் இந்த கோயிலில் கிடைக்கிது. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தினமுமே ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே சிறப்பானதாக மாறும். ஸோ நீங்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல விஷயங்கள் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அவசியம் இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். இந்த குணநலன்கள் மற்றும் பலன்கள் உங்களுக்கு ஒத்துப்போச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இன்னும் உங்களை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜாதகர்கிட்ட கொடுத்து பார்த்துக்குங்க, தப்பில்லை. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களோட கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.